அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நாம் எல்லாரும் ஒன்றாய் கூடி வந்திருக்கிறோம் தேவனுடைய சத்தியத்தின் வார்த்தையை கேட்கும்படியாக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 52 அதிகாரம் 9 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாய் இருக்கிறது. பாருங்க, நீரே இதை செய்தீர் என்று உமது நாமத்தை நான் துதிப்பேன் என்று தாவீது சங்கீதக்காரர் சொல்லுகிறார். நீரே இதை செய்தீர் என்கிற அளவிற்கு மகா பெரிய கிரகிக்க முடியாத அற்புதங்களை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் நெடுநாளாய் காத்திருந்த ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு லேசான காரியமாய் உங்கள் மடியிலே வந்து விட போகிறது. நீங்கள் எதிர்பார்த்திருந்த பெரிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிக்கப் போகிறார். விசுவாசியுங்கள். நீரே இதை செய்தீர் என்று நாம கடவுளை பார்த்து சொல்ல போகிறோமா? அப்போ பார்த்தீங்கன்னா அது எப்பேற்பட்ட பெரிய காரியமா இருக்க போது பாருங்களேன். நாம நம்பி விசுவாசித்து அவரை நோக்கி துதிப்போம். நீரே இதை செய்தீர் என்று உமது நாமத்தை நான் துதித்து, பாருங்க, உமது நாமத்தை நான் துதிக்கிறது எனக்கு அது நலமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரராகிய தாவீது நமக்கு சொல்லுகிறார். அப்ப அவரை நாம உயர்த்தும் போது, கர்த்தாதி கர்த்தரை கடவுளை நாம புகழ்ந்து பாடும்போது நமக்கு தேவையான காரியங்களை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் அவர் ஆசீர்வதித்து நமக்காக அங்கீகாரம் செய்வார். பாருங்களேன், நல்ல தேவ பிள்ளைகளே, நாம் இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் ஆழ் மனதில் ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருக்குது. பாருங்க, நான் நெடுங்காலமாய் ஒரு காரியத்தை குறித்து யோசித்து கொண்டே இருக்கிறேன். அது எனக்கு தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. என் கைகளிலே அது சித்திக்கவில்லையே என்று யோசித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு மீண்டும் தேவனுடைய வார்த்தை வருகிறது. நீரே இதை செய்தீர் அப்படின்னு நம்ம கடவுளை பார்த்து சொல்ல போகிறோம். அப்பேற்பட்ட கிரகிக்க முடியாத அநேக நாளாய் காத்திருந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்கப் போகிறார். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய நான் தேவனை பிரார்த்திக்கிறேன். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீரே இதை செய்தீர் என்கிற அந்த சொல்லை நாங்கள் சொல்லும் வண்ணமா எங்க வாழ்க்கையில பெரிய அற்புத காரியங்களை கர்த்தர் செய்ய போறீங்க. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பன்மடங்கு ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்வீராக. நீரே உயர்ந்தருளுங்க. ஆமேன். அன்பானவர்களே, இன்றைய நாள் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்து நடத்துவாராக. ஆமேன். சந்தோஷமாயிருங்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த மெய் வார்த்தை செய்திகளை தினந்தோறும் கேட்டு அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அலைபேசி எண்களிலே நீங்கள் அழைத்து நீங்கள் பெற்ற நன்மைகளை சாட்சியாக எங்களுக்கு அறிவிக்கலாம். அது நீங்களும் நாங்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவியாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you.